ஸோ இந்த வீடியோவில் பேசிக் அசம்ஷன் ஆஃப் ட்ரூட் எலக்ட்ரான் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜே.ஜே. தாம்சன் வந்து 1897 எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழித்து ட்ரூட் வந்து எலக்ட்ரான் மாடலை டெவலப் பண்ணுறாரு. அந்த எலக்ட்ரான் மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு ஹீ டேக்ஸ் ஹெல்ப் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ இதுதான் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் அவர் ட்ரூட் எலக்ட்ரான் மாடலை டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த எலக்ட்ரான் மாடல் டெவலப் பண்ணும்போது அவர் என்னென்ன அசியூம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹி அசியூம்ட் இஸ், ஸோ எலக்ட்ரான் வந்து, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அரவுண்ட் த நியூக்ளியஸ் இட் இஸ் ரிவால்விங், ரைட். ஸோ ஒரு ஆட்டத்தை சுற்றி, ரைட், ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஃப்ரீ எலக்ட்ரான் சுற்றி இருக்குது. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து when between the two successive collisions they are traveling in straight line. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட கொலைட் ஆகிற வரைக்கும் அது ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து the time taken by a single collision is assumed to be negligible. அதாவது இந்த சக்ஸசிவ் கொலிஷனுக்கு இடையில இருக்கிற டைம் வந்து ரொம்பவே சின்னது, அதாவது அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்காதுங்கிற அளவுக்கு அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் தேர் இஸ் நோ forces are assumed to act between the particles. ஸோ இந்த ஆட்டத்தை சுற்றி, அதாவது இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஹவவர் இந்த ரெண்டு எலக்ட்ரானும் கொலிஷன் பண்ணிக்கும் போது ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை தவிர, ரெண்டு எலக்ட்ரானும் ஒன்று கொலைட் ஆகும்போது மொமெண்டரிலியே ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தவிர வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. there is no other forces exist அப்படிங்கிறத அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ட்ரூட் took into the kinetic theory of gases to solve to derive the electron models.